Hi friends, welcome to my channel Harish Collections. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எஸ்பிஓவில் எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பிஓவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் ₹5 இன்கம் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஜஸ்ட்டு ட்ரையல் தான் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் டாஸ்க்கு தான், ஒரு 1 மினிட்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரோம் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிக்கோங்க. க்ரோம்குள்ளே போங்க. க்ரோமில் போய் இந்த மேலே 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் இந்த மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி டெலிட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ஆல் டேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, 3ஆவதா, அதை கொடுத்து எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட எஸ்பிஓ போர்ட்டலை லாகின் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்பிஓ சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த எஸ்பிஓ சைட்டில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓவோட சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் சைட் ஓப்பன் ஆனதும் கீழே ஸ்க்ரால் பண்ணி டுடே டாஸ்க்குள்ளே போங்க. டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெமோ வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த டெமோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அப்புறமா இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் amazon.in அப்படின்னு சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. amazon.ஓட வெப்சைட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராடக்டோட URL காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கீழே இருக்க இந்த ஃபார்மில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபார்மில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறமா நம்மளை இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணோன்னா நமக்கு டுடே டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். டுடே டாஸ்க்குக்கான இன்கம் நமக்கு ₹5 ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், amazon.in சர்ச் பண்ணுறதுக்காக கூகுள்குள்ளே போங்க. கூகுள்குள்ளே போய் amazon.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். amazon.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் amazon.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு amazon.in சைட் ஓப்பன் ஆகும். நீங்கள் பாருங்கள், எனக்கு சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் நான் அப்ளிகேஷன் வச்சுருக்கிறதுனால எனக்கு அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இதை லாக் அவுட் பண்ணணும். அதாவது இந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். வெளியே வர்றதுக்கு கீழே 2ஆவதாக யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு உங்கள் மேலே உங்கள் நேம் பக்கத்தில் ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சைன் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இதை அக்கௌண்ட்லேருந்து வெளியே வாங்க. சைன் அவுட் பண்ணி வெளியே வாங்க. ஸோ சைன் அவுட் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களால் ஒர்க்கை ப்ராப்பராக பண்ண முடியும். இதில் பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்கிப் சைன்இன் அப்படின்னு சொல்லி டச் பண்ணி ஸோ சைன்இன் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டிவி சர்ச் பண்ணுறேன். ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. இதில் ஏதாவது ஒரு டிவியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த ஜியோமி டிவி வந்து 13,990க்கு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ராடக்டோட யூஆர்எலை வந்து எஸ்பிஓவில் போய் காப்பி பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து இந்த ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். அதை வந்து டச் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதில் பாருங்கள், மேலே 3 லைன்ஸுக்கு கீழே காப்பி அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம அமேசான் சைட்டை ஓப்பன் பண்ணிட்டோம், ப்ராடக்டை சர்ச் பண்ணிட்டோம், யூஆர்எலை வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து எஸ்பிஓவில் போய் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் விண்டோஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து உங்களோட க்ரோமில் வந்து உங்களுக்கு இந்த எஸ்பிஓவோட டேப் வந்து ஓப்பனில் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்குள்ளே போங்க. டுடே டாஸ்க்குள்ளே போய் பாருங்கள், இந்த ஃபார்மை வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ டைட்டிலில் வந்து அமேசான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இங்கே சூஸ் டைப் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். இந்த யூஆர்எல் அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ்னால் கொஞ்சம் நேரம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பார்த்தீங்களா பேஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் சப்மிட் அப்படின்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணலை. நீங்கள் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யுவர் டாஸ்க் கம்ப்ளீட்டட், யுவர் டாஸ்க் இன்கம் ₹5 ஆடட் டு யுவர் டாஸ்க் வேலட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அந்த ₹5 எப்படி ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போய் பார்க்கணும். அதுக்கு உங்கள் நேம் பக்கத்தில் ஒரு சின்ன ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டேஷ்போர்டுக்கு போகலாம். ஸோ டேஷ்போர்டுக்கு போய் உங்களுக்கு ₹5 டாஸ்க் இன்கம் ஆட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். எனக்கு ₹5 டாஸ்க் இன்கம் வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். டாஸ்க் வேலெட்டில் எனக்கு ₹5 ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எஸ்பிஓவில் டுடே டாஸ்க் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது பற்றியோ இல்லை எஸ்பிஓ பற்றியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.